Praise the Lord. Today's seed of power. 1 ராஜாக்கள் 19:7. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். இதுல எசபேலுக்கு பயந்து எலியா வனாந்தரத்துல போய் தன்னை ஒழித்து கொள்ளும்படி சூரியச்செடியின் கீழே இருந்தாங்க. பொழுது போதும் கர்த்தாவே, நான் சாகணும், என்னால முடியலன்னு சொல்லி படுத்து கொள்ளும் போது கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை போஜனம் பண்ணும்படி சொன்னாரு. மீண்டுமாக அவர் படுத்துக்கொண்டார். 2வது தூதன் வந்து அவரை தட்டி எழுப்பி, போஜனம் பண்ணுங்க, நீங்க பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினாங்க. அந்த வார்த்தையை கேட்டு எலியா போஜனம் பண்ணி ஒரே மட்டும் 40 நாள் நடந்தாங்க. அவர் ஒழித்து கொண்டதற்கான முக்கிய காரணம் பயம்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தையும் பிரச்சனைகளையும் பார்த்தா பயந்து போய் ஓரமா உட்காந்து, போதும், இதுக்கு மேல என்னால முடியாது, நான் சாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராதான் கடந்து வருகிறது. இல்ல, நீங்க சாகிறத தேவன் விரும்பல. மீண்டுமாக கர்த்தர் கொடுக்கிறதான போஜனத்தை புசித்து அவருக்காக ஓட வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறதான வேதத்தை வாசித்து அதை போஜனமாய் உட்கொண்டு அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அவருக்காக ஓட நாம் முன்னேறி செல்வோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்துல சொல்லியிருக்கிறபடி அவர் மேல நாம் பூரண அன்பு வைக்கும் பொழுது அவர் நம்முடைய பயத்தை எடுத்து அவருக்காக வாழ செய்வார். ஜெபிப்போம். எங்களை எழும்ப செய்கிற தேவனே, நாங்க சோர்ந்து போய் மறிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த இடத்துல நீங்க எங்க கூட பேசி எங்களை தட்டி எழுப்பி போஜனம் செய்து உமக்காக ஓட செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. மீண்டுமாக உம்மில் அன்பு செலுத்தி உண்மையே சார்ந்திருக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் கூட வருவாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.